சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. முன்னுரிமை அடிப்படையில் வணிக சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த கூட்டத்திற்கு பிறகு ஏதேனும் முக்கிய முடிவுகள் வெளியாக வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உணவுத்துறை செயலாளர் பழனிசாமி, நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல எரிசக்தி துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா IAS, டான்ஜெட்கோ என்று சொல்லக்கூடிய மின்சார விநியோகம் சம்பந்தமான அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் தொடர்ந்து முன்னுரிமை அடிப்படையில் வணிக ரீதியான சிலிண்டர்களை வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதே போல IOC, பாரத் கேஸ், HP போன்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளும் எவ்வளவு ஸ்டாக் இருக்கிறது என்பது குறித்தும் தகவல்களோடு வந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தி குறிப்பு ஒன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கோடை காலம் என்பதால் அதிக அளவிலான மின்சார தேவையும் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே குளிர்சாதன பொருட்களுடைய தேவை காரணமாக மின்சார தேவை அதிகரிக்கிறது. அதே போல மின்சார அடுப்புகள் அதிக அளவில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருவதால் அதனுடைய வெளி மார்க்கெட்டில் 500 மெகாவாட் வரை மின்சாரம் வாங்குவதற்கும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல குறிப்பாக மின்சார சலுகை ஓட்டல்களுக்கு என என்று சொன்னால் ஏராளமான வணிக நிறுவனங்கள் ஓட்டல்கள் தொழிலை நம்பியுள்ளவர்கள் தற்போது கரண்ட் அடுப்புக்கு மாறி வருவதால் அவர்களுக்கு மின்சார சலுகை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இது குறித்தும் முதலமைச்சர் ஆலோசிப்பார் என்று தகவல் வெளியாகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிவு பெற்ற பிறகு அரசு சார்பில் செய்தி குறிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.